Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. என்ன எழுங்கோ, கார்த்திகால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, உங்களுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு இப்பதான் சொன்னீங்க, அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க. நீங்க சொன்னது வெறும் வாய் வார்த்தை தானே, இதுல எந்த உண்மையும் இல்லையா? இல்ல சார், அது இதை பாருங்க எழுங்கோ, நீங்க இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ எனக்கு காரியம் பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா நான் அவனுக்கு காரியம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. தவமா தவம் இருந்து பெத்த என் புள்ள முகத்தை கடைசியில என்னால முழுசா கூட பார்க்க முடியலையப்பா. கொலையா? ஆமாண்ணே, கிருஷ்ணா லீலாவை கர்ப்பமாக்கிட்டு கை கழுவ பார்த்துருக்கான். லீலா அவனை தேடி போய் நியாயம் கேட்டு சண்டை போட்டிருக்கான். அப்ப நடந்த தகராறுல அவன் அடிபட்டு இறந்துருக்கான். பிரதர் ஆர்மோன் கேஸை பொறுத்த வரைக்கும் கொலைக்கான மோட்டிவேஷன் எதுவுமே இல்லை. அது ஒரு எமோஷனலாக நடந்த மர்டர், தட்ஸ் ஆல். அப்போவே அவர் சரண்டர் ஆயிருந்தா ஒரு 15 நாள் ரிமாண்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பெயிலில் வந்திருக்கலாம். அவர் செஞ்ச ஒரே தப்பு கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தலைமறைவானது தான். அதனால தான் பெயில் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகுது. எங்கள் அண்ணன் கேஸில் நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னு எங்கள் அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த ஹியரிங்லாவது அண்ணனுக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல? யூ டோன்ட் வரி சார், கண்டிப்பாக ஜாமீன் கிடைச்சிரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் போலீஸ் சைட்லேருந்து அப்ஜெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள். ஓகே சார், நான் அப்போ கிளம்புறேன். வாங்க. ஆ. கிருஷ்ணா ரூம்லேருந்து எடுத்தோமே, அந்த பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார், ஆனால் அது லீலாவோட பிளட் இல்லை சார், கிருஷ்ணாவோடது. அப்போ ரூமில் இருந்தது கிருஷ்ணாவுடைய பிளட்டுன்னா அவன் எப்படி ரயிலில் விழுந்து செத்துருக்க முடியும்? லீலா என்ன ஆனா? இளவரசி, என்னங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க, வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, லீலாவையும் கிருஷ்ணாவையும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. லீலாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம், ஆனா கிருஷ்ணாவை எப்படி? என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு அம்மா தான் அவ என் பிள்ளையே கிடையாது, அவளை நான் தலைமுழுகிட்டேன், அவளை யாரும் தேடாதீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. அன்னைக்கு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு இப்படி சொல்றாங்க. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்கேயாவது தூரத்துல அதை வச்சு பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. ஆத்திரப்பட்டா புத்தி சரியா வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க.
அது என் விஷயத்துல சரியா இருக்கு. கிருஷ்ணா அன்னைக்கு பேசினது நான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்திருக்கலாம். கேட்டிருந்தா அப்படி பண்ணிருக்கவும் வேண்டாம். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியும் ஆயிருக்காது. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். அவசரப்பட்டது நீங்க இல்ல இளவரசி, நான் தான். என்ன சொல்றீங்க ராஜா? ஆமாங்க, அன்னைக்கு மாடியில கிருஷ்ணவும் லீலாவும் பேசினத நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தானே இவ்வளோ பெரிய விபரீதம் நடந்துச்சு. அப்போ அவசரப்பட்டது நான் தானே. குற்ற உணர்ச்சியில தினம் தினம் நான் செத்துட்டு இருக்கேன் ராஜா. ஒவ்வொரு நிமிஷமும் பொய்யா பேசி பொய்யா சிரிச்சு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்படி தவிப்போட வேதனையோட வாழ்றதை விட பேசாம செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு போலீஸ்ல நான் சரண்டர் ஆயிடலான்னு இருக்கேன். இளவரசி, உங்களோட தவிப்பு வேதனை எல்லாம் எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் உங்க அம்மாவை நினைச்சு பாத்தீங்களா? லீலாவை பத்தின எந்த தகவலும் இது வரைக்கும் நமக்கு தெரியல. அதை நினைச்சு நினைச்சு உங்க அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காங்க. இதுல அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது நீங்க மட்டும்தான். இந்த நிலைமையில நீங்க சரண்டர் ஆயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அது தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அத முதல்ல அவங்களால தாங்கிக்க முடியுமா இளவரசி? இந்த விஷயம் அவங்க உயிருக்கு கூட ஆபத்த முடியும்ல. ஐயோ ராஜா, எனக்கு நல்லா புரியுது ராஜா. ஆனா என் மனசாட்சி கொண்டுட்டு என்னால நிம்மதியா வாழ முடியாது ராஜா. எங்க அம்மாவை ஒரு காரணம் காட்டி நான் பண்ண தப்ப நியாயப்படுத்த நான் விரும்பல. என்ன தடுக்காதீங்க, நான் சரண்டர் ஆயிடுறேன். உங்க முடிவுல நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கும்போது இனிமே உங்களை சமாதானப்படுத்த என்னால முடியாதுங்க. சரி வாங்க, 2 பேரும் போய் சரண்டர் ஆயிடலாம். ஆமாங்க, சரண்டர் ஆயிடலாம் வாங்க. நீங்க எதுக்காக சரண்டர் ஆகணும்? என்னங்க எப்படி கேக்குறீங்க? நீங்க செஞ்சது கொலைனா அந்த கொலையை மறைச்சு உங்களுக்கு உடனே இருந்தது நான் தானே. அப்ப நானும் குற்றவாளி தானே. என்ன ராஜா பேசுறீங்க? எனக்கு உதவி பண்ண காரணத்துக்காக நீங்க ஜெயில் தண்டனை அனுபவிக்கணுமா? நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் நீங்க செஞ்ச கொலைக்காக நீங்க சரண்டர் ஆகும்போது சட்டம் தன் கடமை செய்யும். எனக்கும் தண்டனை கிடைக்கும். இல்ல, எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணா கொலையில நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்ற விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் முடியாதுங்க. ஆமாங்க, நீங்க நினைச்சாலும் முடியாது. இங்க பாருங்க, போலீஸ் விசாரணையில எல்லா உண்மை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க உங்க மனசாட்சிக்கு பயந்து சரண்டர் ஆகும்போது எனக்கு மனசாட்சி இருக்குல்ல, அது என்ன உறுத்தும்ல. அப்போ நான் சரண்டர் ஆக தானே நியாயம். வாங்க, நம்ம 2 பேரும் போய் சரண்டர் ஆகலாம். வாங்க. இதுதான் உங்க முடிவா? ஆமாங்க, சரண்டர் ஆகிறதுனா நாம 2 பேரும் போய் சரண்டர் ஆகலாம். அதான் சரி. சரி, வாங்க போலாம். வாங்க. ஒரு நிமிஷம் இளவரசி, ஊர்ல இருந்து போன். ஹலோ. அம்மா, அம்மா என்னாச்சுமா? ஏன் அழறீங்க? உங்க அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சுடா. அம்மா, அப்பாக்கு என்னாச்சுமா? அம்மா அழாம சொல்லுமா, அப்பாக்கு என்னாச்சு? இப்ப அப்பா எப்படி இருக்காரு? ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம்ப்பா. டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ உடனே ஊருக்கு கிளம்பி வாப்பா. அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா
அம்மா அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. நான் உடனே கிளம்பி வரேன். என்ன ராஜா, என்ன பிரச்சனை? அது ஊர்ல அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். என்னாச்சுன்னு அம்மாக்கு சொல்ல தெரியல. ஏற்கனவே அப்பாவுக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அநேகமா இது செகண்ட் அட்டாக் இருக்குமோன்னு பயமா இருக்கு. சரி, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேர் போய் சரண்டர் ஆகல இளவரசி. ராஜா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் போய் சரண்டர் ஆகுறேன். நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, நீங்க சரண்டர் ஆக வேண்டாம். ஐயோ ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்போ நீங்க போய் சரண்டர் ஆனா கூட அப்புறம் போலீஸ் என்கொயரில உங்களுக்கு நான் உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த நிலைமையில எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவரால் தாங்கிக்க முடியுமா? அவர் உயிருக்கு ஆபத்து வந்துடும்ல. ப்ளீஸ், நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேர் போய் சரண்டர் ஆகலாம். ப்ளீஸ் இளவரசி. சரி ராஜா, எங்க ஊருக்கு போயிட்டு வாங்க. வாங்க போலாம். ஆமா, இளவரசி ராஜாவும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உனக்கு கேட்கலையா? இல்லைண்ணே, நான் தூரத்துலேருந்து கவனிச்சிட்டு இருந்ததுனால எனக்கு எதுவும் கேட்கல. அண்ணியும் ராஜாவும் கூட என்ன கவனிக்கல. ஒருவேளை லீலா காணாம போனதை பத்தி கூட பேசிட்டு இருந்திருக்கலாம் இல்ல? இல்லைண்ணே, எனக்கு என்னமோ அப்படி தோணலை. லீலா விஷயத்தை பற்றி பேசுறது இருந்தால் வீட்டில் வச்சு பேசியிருக்கலாம்ல. ஒருவேளை அவங்க வீட்டில் வச்சு பேசினா அவங்க அம்மா வருத்தப்படுவாங்க நினச்சிருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் பேசியிருக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸில் பேசியிருக்கலாம். இது ஏதோ சீரியஸான மேட்டர் மாதிரி தெரியுதுண்ணே. ராஜா அவங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சது, அண்ணி அதுக்கு சமாதானம் ஆகாத மாதிரி தெரிஞ்சுது. என் போலீஸ் புத்திக்கு அவங்க 2 பேரும் ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிற மாதிரி தோணுதுண்ணே. டேய், என்னடா உன் போலீஸ் புத்தி? யாரை பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டு தான் இருப்பியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுடா, விடு. இல்லைண்ணே, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். லீலா நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாள் ராத்திரியிலேருந்து அண்ணி நார்மலாகவே இல்லை, ஏதோ டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்காங்க. அண்ணி வந்துட்டாங்க, எங்கே போயிட்டு வராங்கன்னு மட்டும் கேளு. அவங்க பதில் சொல்கிறத வச்சு அப்புறம் பார்த்துப்போம். சரி. இளவரசி, என்ன இன்னைக்கு லேட்டு? வெளியில எங்கேயாவது போயிட்டு வரியா? இல்ல, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது. ஓ, பாத்தியாண்ணே, நமக்கு தெரியக்கூடாதுன்னு அண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. நான் திரும்ப அவகிட்ட கேட்கட்டுமா? வேணாண்ணே, எடுத்தம் கௌத்தன் எதுவும் பேசிடக்கூடாது, பக்குவமாக தான் பேசணும். இப்போதைக்கு அவங்க கிட்ட எதுவும் கேட்காத. என்ன இது? எத்தனை நாள் இல்லாம இளவரசி நம்ம கிட்ட ஏன் போய் சொல்லணும்? ஹலோ, இந்தா காஃபி சாப்பிடு. டவுல் வாஷ் பண்ணணும். ம்.
மாயே மகமாயே மணி மந்திர சேகரியே ஆயே உம்மை ஆனவளே ஆதிசிவனின் தேவியரே மாரித்தாய் வல்லவியே மகராசி காருமம்மா மாயன் சகோதரியே மாரிமுத்தே வாருமம்மா ஆயன் சகோதரியே ஆஸ்தான மாரிமுத்தே கண்ணபுரத்தாளே காரண சௌந்தரியே நாரணனார் கவிதா அப்பா கவிதா அவர் வந்துட்டாரு போல இருக்கு. காலை கழுவிட்டு உள்ள வர சொல்லுங்க. சரிம்மா. அது கொடுங்க. கவிதா என்னப்பா இது வாசல்ல வேப்பிலையா கட்டி வச்சிருக்கீங்க? என்னாச்சு? தம்பி ஷூவை கட்டிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு சுத்தமா வாங்க. வேப்பிலை கட்டி வச்சிருக்கீங்க, என்னாச்சுன்னு கேட்டா ஷூவை கட்டிட்டு வாங்கன்னு தம்பி சொல்றீங்க. நம்ம வீட்டில் அம்மன் வந்து இறங்கியிருக்கிறா தம்பி. அம்மன் வந்து இறங்கிருக்கா? முதல்ல ஷூவை கட்டிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு சுத்தமா வாங்க சொல்றேன். சரி இந்தாங்க. இத உள்ள வைங்க. நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க தம்பி. சரி. ஏய் என்ன? குழந்தைக்கு அம்மா போட்டுருக்குங்க. ஏய் என்னது? உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது. அம்மா இன்னும் இறங்கல தம்பி. பெங்களூர் போகும்போது லைட்டா தானே இருந்துச்சோம். இப்போ இப்படி இருக்கு. டாக்டர் கிட்ட கூட்டு போனியா இல்லையா? போனங்க. ஆனா போனியா இல்லையான்னு கேட்டா எதுக்கு தாங்குற இப்ப நீ? ஊசி மாத்திரைக்கெல்லாம் ஒன்றும் குணமாகல, இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்பதான் பக்கத்து வீட்டு பாட்டி அம்மா கூட்டிட்டு வந்து காட்டணும். அவங்க தான் அம்மா போட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஏய் படிச்சது தானே நீ? பக்கத்து வீட்டு பாட்டி என்ன டாக்டரா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அம்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல அட்லீஸ்ட். இல்லங்க, பாட்டி அம்மா உறுதியா சொல்லிட்டாங்க இது அம்மா தானா, இப்படி எல்லாம் பண்ணா சரியா போயிடுன்னு சொன்னாங்க. சரி அம்மையா இருக்கட்டும், இன்னைக்கு காலத்துல எல்லா இங்கிலீஷ் மெடிசனும் இருக்குல்ல, அதை கொடுத்துருக்கலாம்ல. தம்பி அப்படிலாம் பேசாதீங்க, சாமி குத்தம் ஆயிடும். அம்மாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் விபரீதம் ஆயிடும். இத பாருங்க, நான் அம்மனை பத்திலாம் எதுவும் தப்பா பேசல. குழந்தைக்கு இப்படி ஐ ஃபீவர் வந்தா ஜன்னி வந்துருப்பா. முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. தம்பி நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நேரம் இல்ல. நான் ஹாஸ்பிடல் கூட்டு போறேன் குழந்தைய. நீ வட சொல்ல தம்பி போலாம். வா. என்ன இளவரசி, ஏதோ முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன் மாமா. இளவரசி நில்லு. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சொல்லு இளவரசி. என்ன மன்னிச்சிருமா. என்ன இளவரசி, நீ என்ன தப்பு பண்ண? எதுக்கா என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? அதுவும் இங்க கூட்டிட்டு வந்து. அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, இளவரசி நம்ம குடும்பத்தோட மூத்த மக இல்ல மகா அப்படின்னு. எனக்கு அப்புறம் அவதான் உன்னை நல்லபடியா வச்சு பார்த்துப்பான்னு சொல்லுவாரு. ஆனா அந்த நம்பிக்கை என்னால காப்பாற்ற முடியலம்மா. என்ன இளவரசி, என்னாச்சு உனக்கு? எதுக்கா இப்படி அழுகுற? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? சொல்லு. பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, பெத்தவங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சு பாத்துக்கணும். அவங்கதான் உண்மையான பிள்ளைங்க. ஆனா நீ 2 பொண்ணுங்களை பெத்தும் என்ன பிரயோஜனம்? உனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை. நான் பாவிமா. இளவரசி என்ன சொல்ற இளவரசி? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு எதுவுமே புரியல. சொல்லு இளவரசி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஆசிரமத்துல தான் இருக்க போற. என்ன இளவரசி, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்து ஆசிரமத்துல விடுற? இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னை என்னால பாத்துக்க முடியாதுமா. அதனாலதான் இந்த ஏற்பாடு. ஏ
நீ அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு போறதுனால உன் வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லம்மா. அவங்க தான் உன்னை வீட்டில் வந்து இருக்க சொல்றாங்களே, நீ தான் வந்து தங்க மாட்டேங்கிற. அப்புறம் என்ன? நான் ட்ரைனிங்காக பெங்களூர் போக போறேன். அங்கேயே தங்க வேண்டியது இருக்கும். அந்த காலகட்டத்தில் உன்னை வந்து என்னால் சரியா பார்த்துக்க முடியாது. நீ தனியா இருந்தனா வீட்டில் லீலாவை நினைச்சு அழுதுட்டே இருப்ப. உடம்ப நீ பார்த்துக்க மாட்ட. அதான் இங்க இருந்தேன்னா உன்னை சுத்தி எல்லாரும் இருப்பாங்க. அமைதியான சூழ்நிலை, உனக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் நேத்திய வார்டன் கிட்ட பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேம்மா. நான் சொன்னதுல உனக்கு ஏதாவது கோவமாமா? இல்லம்மா, கடைசி காலம் வரைக்கும் வச்சு காப்பாற்ற வேண்டிய ஆம்பளை பிள்ளைங்களே இந்த காலத்துல பெத்தவங்கள ஆசிரமத்துல சேர்த்து விட்டுறாங்க. பாவம் பொம்பளை பிள்ளை, நீ என்ன பண்ணுவ? என்ன இளவரசி அவன் அம்மாவை ஆசிரமத்துல சேர்த்துட்டான்னு ஊர் உலகம் உன்னை தப்பா பேசுமேன்னு தான் நான் யோசிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லம்மா. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துதான் ஆகணும். என் வாழ்க்கையில இப்ப இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. கால நேரம் வரும்போது நான் உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன்னு ஊர் உலகம் அப்ப புரிஞ்சுக்கும். நீயும் புரிஞ்சுப்ப. இளவரசி வாங்க. வாமா. வணக்கம் மேடம். வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். ஏன் வெளியிலேயே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியது தானே. அம்மா கொண்டு இந்த ஆசிரமம் புதுசு இல்லையே, ஏற்கனவே இங்க இருந்தவங்க தானே. ஏற்கனவே உங்க மக இளவரசி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இளவரசி, உங்க அம்மாவை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ட்ரைனிங் முடிச்சுட்டு வாங்க. தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல, வாங்கம்மா. நீங்க மட்டும் ஒரு சைன் பண்ணா போதும். என்னை பத்தியும் லீலா பத்தியும் சும்மா நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதம்மா. உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. நான் பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து கூப்பிட்டுக்கிறேன். இளவரசி, குழந்தைக்கு எப்படி இருக்கப்போ? ஹை ஃபீவரா தான் இருக்கு. ஃபீவர் குறையிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தை விஷயத்துல இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்களே? பிசினஸ் விஷயமா நான் பெங்களூர் போயிருந்தேன். இன்னைக்கு தான் வந்தேன். ரொம்ப ஹை ஃபீவரா இருந்ததால உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன் டாக்டர். லேசா ஃபீவர் இருக்கும்போதே வந்திருக்கலாம்ல, ஏன் இவ்ளோ அசால்ட்டா இருந்துட்டீங்க? இல்ல டாக்டர், குழந்தைக்கு அம்மா போட்டிருந்தது, அதனால தான் ஹாஸ்பிட்டல் வராம இருந்துட்டோம். படிச்சவங்க தானே நீங்க. அம்மையா இருந்தா கூட அதுக்கு மெடிசன் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கலாம்ல. குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எதனால ஃபீவர்? குழந்தையோட ஃபீவருக்கு காரணமே ஜாண்டிஸ் தான். டாக்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல டாக்டர்? அதுவும் ரொம்ப நாளா இருந்திருக்கு.
நீங்க கவனிக்காம விட்டுருக்கீங்க. இப்ப டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. டாக்டர், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல, குணமாக்கலாம்ல? சாரி மிஸ்டர் சிவகுமார், ஜாண்டிஸ் முத்தி போய் லிவர் அஃபெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா 2 கிட்னியும் அஃபெக்ட் பண்ணிருக்கு. டாக்டர், டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏதாவது பண்ணி என் குழந்தையை காப்பாற்றுங்க ப்ளீஸ் டாக்டர். குழந்தைக்கு 2 கிட்னியுமே அஃபெக்ட் ஆயிருக்கு. கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் இருக்கு. டாக்டர் பாலமணியை வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ரிப்போர்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னால எதுவும் சொல்ல முடியும். சாரி. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். படிச்சிருக்கல, அறிவில்லை உனக்கு? பெங்களூர் தானே போயிருந்த, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? தம்பி, கவிதா மேல எந்த தப்பும் இல்ல. அது ஃபோன் பண்ணேன்னு தான் சொல்லிச்சு. நான் தான் தம்பி வேண்டான்ட்டேன். கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது. ஆமா தம்பி, கடவுள் இருக்கிறாரு, அவர் நம்மளை கைவிட அந்த மாட்டார். பேரை சொல்லி தான் குழந்தை இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இன்னும் என்ன ஆகணும்? இந்த பாருங்க, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே என் குழந்தைக்காக தான். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்க எல்லாரையும் தொலைச்சிடுவேன். என்ன தூக்கம் வருதா? நல்லா படுத்துக்கலாம்ல. எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்கறது, புக்கு படிக்கிறது, போர் அடிக்குது. அதான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரே ரூமில் அடைஞ்சு கிடக்கிறல்ல, அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நடக்க ட்ரை பண்ணுறியா? ஐயோ, இல்லை அப்படியே காத்தாட வெளில போன மாதிரி இருக்கும்ல. காலை அசைச்சாலே வலி உயிர் போகுது. இது ஆப்ரேஷன் பண்ண கால் இல்லை, அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ட்ரை பண்ணணும், அப்போ தானே கால் சரியாகும். காலை தரையில் எடுத்து வச்சாலே வீங்கிடுற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் டாக்டர் ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்களே. வா நடக்க ட்ரை பண்ணலாம். இல்லை, என்னால் எப்படி முடியும்? அதான் வாக்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல. வா வா ட்ரை பண்ணு. என்னாச்சு? ரொம்ப வலிக்குது. படுத்தே கிடந்தல்ல, அதான் அப்படி இருக்கும். கொஞ்ச நேரம் நடந்தினா சரியாயிடும். அக்கா, மேல என்ன நடக்குதுன்னு வந்து பாரு. என்ன? செடியை மீனாவை நடக்க வச்சிட்டு இருக்கான். நடக்க வச்சிட்டு இருக்கானா? மெதுவா. என்ன கை வலிக்குதா? டேய் சரியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, படுத்துட்டே இருந்தா போர் அடிக்கும்ல, அதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னப்பா இது, அடிபட்டதுல டிஸ்க் விலகிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, ஏதாவது ஆச்சுன்னா என்னப்பா பண்றது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. அதே டாக்டர் தான் படுத்துட்டே இருக்காம கொஞ்சம் கொஞ்சமா நடக்க பிராக்டிஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுவும் அவனா சும்மாவா நடக்கிறா, அதான் வாக்கர் சப்போர்ட் இருக்குல்ல. என்ன இருந்தாலும் மெதுவா நடந்துக்கிட்டா போச்சு. நீ வாம்மா உட்காரு. டாக்டருக்கு தெரியாதா? என்னம்மா அப்புறம் இப்ப பிராக்டிஸ் பண்ணாம வேற எப்பமா பண்றது? மெதுவா பண்ணா போச்சுப்பா, ஒன்னும் அவசரமே இல்ல. நீ உட்காருடா கண்ணா, உட்காரு. மெதுவா மெதுவா, ஜாகிரதை. வலிக்குதாம்மா? இல்ல, இப்ப பரவாயில்ல. சரியா? டேய் சுரேந்தர், வாடா. கொஞ்சம் கீழே வாயேன். டேய் நீ மேல வாடா. ஃப்ரீயா இருக்கியா, பிஸியா இருக்கியா? வாடா. என்னடா ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்க? வீட்ல தான் இருப்பேன்னு தெரியும், அதான் வந்தேன். வணக்கம் ஆண்டி. வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, உங்க கூட ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால நான் கம்பெனியை பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சுங்க. அதான் உங்களை வந்து பார்க்க முடியல, சாரி. நீங்க எதுக்குங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க? நியாயமா பார்த்தா
நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? இல்ல, உங்க ஆஃபீஸ்க்குள்ள செருப்பை கழட்டிட்டு வர சொன்னீங்க. கோவப்பட்டு நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். திரும்பவும் வீட்டுக்கு பணம் கேட்டு வந்தீங்க. அப்பவும் நான் உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன். ஏங்க, இன்னும் நீங்க அதை மனசுல வச்சுட்டு இருக்கீங்களா? நான் அதை எப்பவும் மறந்துட்டேங்க. சரி, டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்களே, கார்ப்பரேட் டெமோ விஷயமா என்னாச்சு? நான் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் ரிசல்ட் தான் வரல. டோன்ட் வரி, ரிசல்ட் நல்லதாக தான் வரும். தேங்க்ஸுங்க. சரியா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். சொல்லுடா. நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குடா. எதுடா? நம்ம லாஸ்ட் மந்த் அப்ளை பண்ணமே அதுவா? அதான். அதுக்கு கொட்டேஷன்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. நீயும் வந்தா நல்லா இருக்கும். போலாமா? ஒரு நிமிஷம்டா, நான் ஃபிலோவை கூட்டு போய் ரூம்ல விட்டு வந்துடுறேன். டேய், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிம்மா. டேய், நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, நானும் கிளம்புறேன் ஆண்டி. இருப்பா, காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல ஆண்டி, நீங்க அவங்கள பாத்துக்கங்க. ஐயோ, நீ எப்ப வந்தாலும் ஒண்ணு சாப்பிடாமே போற. நீ கீழே இரு, வர. சரிங்க. மடி, உனக்கு என்னமா வேணும்? ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சம்பவம் நடந்ததை டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னது நீ தானே? ஆமாம் சார். என்ன நடந்தது சார்? நாங்கள் பக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அலறல் சத்தம் கேட்டு ஓடியாந்தோம். கார்லேருந்து 2-3 பேர் ஓடினாங்க. இங்கே வந்து பார்த்தா இவர் செத்து கிடந்தார் சார். அதுக்கப்புறம் தான் காரில் உள்ள நம்பரை பார்த்து டிராவல்ஸுக்கு ஃபோன் பண்ணேன் சார். ஆமாம், உங்ககிட்ட எத்தனை வருஷமா ஒரு டிரைவரை வேலை பார்க்குறாரு? இந்த ஆள் எங்கள் டிராவல்ஸோட டிரைவரே இல்லை சார். வாட்? இறந்து கிடைக்கிறது ஓன் டிரைவர் இல்லையா? ஆமாம் சார். அப்போ யார் இவன்? எங்கள் டிராவல்ஸில் சில சமயம் செல்ஃப் டிரைவிங் தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி டிரைவர் வேண்டான்னு சொல்லி கார் மட்டும் கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தேவையான டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கிட்டு காரை மட்டும் வாடகைக்கு கொடுப்போம் சார். அப்படி வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்ததா சார் இந்த காரு. ஸோ உங்கள் காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தது இவன் தான்? இல்லை சார், இந்த காரை இவர் வாடகைக்கு எடுக்கல, எடுத்தவர் வேற ஆள். என்னையா சொல்கிறேன்? சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சார். காரை செக் பண்ணி கொடுத்தது நான் தான் சார். சார், காரை நான் இவர்கிட்ட கொடுக்கல சார். அப்போ இந்த ஆள் யாரு சார்? சில நேரத்தில் ஜாலியாக டூர் போகிறதுக்கும் பிஸ்னஸ் விஷயமா ப்ரைவசியாக போகிறதுக்கும் கூட கார் எடுப்பாங்க சார். அப்படி எடுத்துகிட்டு வந்தவங்க தான் ஏதோ ஒரு பிரச்சனையில் இப்படி ஒரு கொலை பண்ணியிருக்காங்க சார். ஆமாம், டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தானே கார் எடுப்பாங்க? ஆமாம் சார். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? ஆஃபீஸில் இருக்குது சார். சரி, நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க, நான் வரேன். ஓகே சார். போப்பா. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். சரி, ஆம்புலன்ஸ் வந்த உடனே பாடி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ ஸ்டேஷனுக்கு வந்துடு. ஓகே சார். இல்லை, எதுவுமே எனக்கு தெரிய வராது. காலம் பூரா நீ பண்ண தப்ப என்கிட்ட மறைச்சிடலாம்னு நினைச்சியா? என்னங்க சொல்றீங்க? மனசாட்சியே இல்லாம இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இளவரசி.
நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு இப்படி பண்ணியா? இல்ல எதுக்காக இவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு மறைச்சிட்டியா? எனக்கு நான் வேணும்னு பண்ணல, எதிர்பாராம. உன் மனசு எப்படி இவ்வளவு கல்லா போச்சு? நீ அவ்வளவு இரக்கம் இல்லாதவளா? நீ ஒரு கொலையே பண்ணிட்டு வந்திருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ண எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? எப்படி உனக்கு துணிச்சல் வந்துச்சு? சொல்லு. அத்தையை கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்திருக்கியே, அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் அப்படி பண்ண? அத்தையை பார்க்க நான் வீட்டுக்கு போனப்பதான் அவங்க ஆசிரமத்துல இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. போய் அத்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ பெங்களூருக்கு ட்ரைனிங் போற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. ஏன் ஏன் இந்த விஷயம்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? நீ இன்னும் என்ன புருஷனா ஏத்துக்கலையா? இல்ல ஒரு மனுஷனா கூட மதிக்கவே இல்லையா? அப்படி இல்லைங்க. அப்புறம் எப்படி? அம்மா இங்க நம்ம கூட வந்து தங்க மாட்டேன்னு சொன்னது உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில என்ன பெங்களூருக்கு ட்ரைனிங்க்கு வேற அனுப்புறதா இருக்காங்க. அங்கேயே போய் தங்க வேண்டியது இருக்கும். லீலாவும் இல்ல, நானும் இல்ல. அம்மா தனியா எப்படி இருப்பாங்கன்னு தான் நான் ஆசிரமத்துல போய் விட்டேன். அங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. இதை அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். ஆனா நான் இதை ஏன் இப்படி பண்ணேன்னு உங்களுக்கே போக போக தெரியும். வாங்க சார், உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? நோ தேங்க்ஸ். இந்த 4452 காரை ஹையர் பண்ணவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வேணும். ரவி சார், 4452 அம்பாசிடர் காரை டிரைவர் வேண்டான்னு சொல்லி வாடகைக்கு எடுத்துட்டு போனார்ல? ஆமா சார். அவரோட நேம், ஃபோன் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சார், எந்த ரேட்ல ஹையர் பண்ணது சார்? நேத்தான் ஹையர் பண்ணாங்க, அந்த டீடைல்ஸை கொண்டா. ஓகே சார். நோ நோ, லாஸ்ட் 10 டேஸா ஹையர் பண்ணவங்களுடைய டீடைல்ஸ், செல்ஃப் டிரைவ் பண்ணவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஓகே சார். ரவி சார், சார் கேட்ட மாதிரி அந்த 10 டேஸ் பர்டிகுலர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், ஒரு 2 மினிட்ஸ் கொண்டு வரேன் சார். சார், ஒரு 2 மினிட்ஸ் சார். சார், இதனால எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுல்ல? பாப்போம். ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா எங்க டிராவல்ஸ் பேரே கெட்டு போயிடும் சார். என்கொயரி முடியட்டும், அப்பதானே என்னன்னு தெரியும். சார், இந்தாங்க சார். இது 10 டேஸா எடுத்துட்டு போனவங்களோட நேம் லிஸ்ட் சார். அப்புறம் நேத்து இந்த ஆள் தான் சார் வண்டி எடுத்துட்டு போனாரு. பாருங்க சார். மெதுவா. ஃபிலோக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு செழியன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்திருந்தா கூட உங்க ஒய்ஃப் கியூர் ஆகிறதுக்கு 1 or 2 வீக்ஸ் ஆயிருக்கும். ஆனா வீட்ல வச்சு பார்த்தும் இவ்வளவு சீக்கிரமா கியூர் ஆயிட்டாங்களே. அப்போ இனிமே ட்ரீட்மெண்ட் தேவைப்படாதுல்ல டாக்டர்? மோஸ்ட்லி தேவைப்படாது. இருந்தாலும் நான் ஏற்கனவே எழுதி கொடுத்த விட்டமின் டேப்லெட்ஸை மட்டும் ஒரு 1 மந்த்துக்கு கொடுங்க, சரியா போயிடும்.
ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்க ஹஸ்பண்ட்க்கு சொல்லுங்க. எங்களோட மெடிசனை விட உங்க ஹஸ்பண்டோட அன்பு அக்கறையும் தான் உங்களை இவ்ளோ சீக்கிரம் கியூர் பண்ணிருக்கு. ஃபிலோ, இப்ப நான் ஒரு டாக்டரா இல்ல, ஒரு பொண்ணா ஒரு விஷயம் சொல்றேன், கேப்பீங்களா? சொல்லுங்க டாக்டர். புருஷன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனோட கௌரவம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி கையில தான் இருக்கு. அவன் அழிஞ்சு போறதும் ஆளாக்கி நிக்கிறதும் கட்டிக்கிட்டவளோட செயல்ல தான் இருக்கு. உன் செயல்ல தான் இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன்னா, ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, குடிய கெடுத்துருமா. குடியும் குடுத்தனமா இருக்கிறதுக்காகத்தான் ஒரு ஆண் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா அந்த பொண்ணே கிளாஸ கையில் எடுத்தா அவன் கௌரவமா வாழ முடியுமா? செழிய மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. இவரோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் உன் மனசுல வச்சுக்கிட்டு புரிஞ்சு நடந்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ டாக்டர். ஹலோ, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு அப்படியே பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். எங்களோட மெடிசனை விட உங்க ஹஸ்பண்டோட அன்பு அக்கறையும் தான் உங்களை இவ்ளோ சீக்கிரம் கியூர் பண்ணிருக்கு. செழிய மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. ஹலோ, வா போலாம். தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். ஏய், என்ன ஃபிலோ இது? நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் உங்க மனசுப்படி நடந்துக்கிறேன், டாக்டர் சொன்னபடியும் நடந்துக்கிறேன். சரி, வா. மெதுவா. ஏய், இப்ப எது கை மாத்துற? ஏய், இந்த சாமியாரு உண்மையிலே சக்தி வாய்ந்தவர் தான். ஆமா செல்வி, நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. அந்த செயின் திருட்டு போன இடம் 4, இப்ப அந்த நகை யார்கிட்ட இருக்குன்ற விஷயத்த சொன்னாரு பாத்தியா, அப்படியே ஆடி போயிட்டு. ஆமாடி. ஆசைப்பட்டவன் உனக்கு கிடைக்கல, அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனாலும் நீ இன்னும் அவன் ஞாபகமாவே இருக்க. உண்மையா? ஆமா சாமி. நீ ஆசைப்பட்டது நடக்கும். ஆனா என் மாமாவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா
உன் மாமனை கட்டிக்கிட்ட பொண்ணுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது. அவங்க 2 பேரும் பெரிய நேரம் வந்துடுச்சு. இனிமே தான் அந்த வீட்டில் ஒரு ஜனனமும் ஒரு மரணமும் நடக்க போகுது. இனிமே நடக்க போற சம்பவங்கள் எல்லாமே அந்த பொண்ணுக்கு சிக்கலா தான் அமையும். அதனால தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கலாங்கிற நிலைமைக்கு கூட வரலாம். அந்த பொண்ணை இனி அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா விதி பையன் அப்படி. நீ ஆசைப்பட்டவனோட உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். இளங்கோவுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. இப்ப அவரோட ஒரு கிட்னியை கொடுக்கறதுனால ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராதே. என்ன சார் நீங்க, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது. என்ன டாக்டர்? அப்படி உறுதியா எதுவும் சொல்ல முடியாது. ஒரு கிட்னியோடய மனுஷன் வாழ்ந்துடலாம்னா அப்புறம் எதுக்காக கடவுள் 2 கிட்னி கொடுத்துருக்காரு? என்னடா வந்தது வராதுமா இளவரசியை பத்தி கேக்குறேன்? என்ன விஷயம்? இல்ல லீலா விஷயமா அன்னைக்கிட்ட கொஞ்சம் பேசணும். கிருஷ்ணாவுடைய ரூம்ல இருந்து எடுத்த பிளட்டுடைய ரிசல்ட் வந்தாதான் என்னால எதுவுமே உறுதியா சொல்ல முடியும்னு அன்னைக்கு சொன்னல. இப்போ அந்த ரிசல்ட் வந்துருச்சு. அது லீலாவுடைய பிளட் இல்ல, கிருஷ்ணாவுடைய பிளட். ஏண்டே, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா வார்டன் சவுண்ட் சத்யா மேலே கைய வைப்ப? ஏய், என்னடி 2 கொலை பண்ணிட்டேங்கிற திமிரா? Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.